சுடுகாட்டில் தான் இப்போ பணத்தை அளிப்பாங்கண்ணா. ஒரு மந்திரி பேசுகிற பேச்சா அது? ஒரு மூன்றாந்தர மனிதர்கள் கூட இவ்வளவு இதாக பேச மாட்டாங்க. சுடுகாட்டில் தான் பணத்தை அளிக்கணுமா? ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. சுடுகாட்டை தான் சுடுகாடு எரிப்பாங்க, பணத்தை எரிப்பாங்க. இது தீபத்தூண்னு எதுக்கு வச்சான்? அந்த தூணில் தீபம் ஏற்றுனதுனால தானே இங்கே தீபத்தூண்னு வச்சான். அப்போ அது பொருத்தமான இடம் தானே. கனிமொழி பாணியில் அது வந்து இது சர்வே கல், அதுக்கு வந்து இந்த இவங்களை இங்கேருந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தொல்லியல் துறையை கூட்டிகிட்டு போய் ஆமாம் சர்வே கல் இப்படிலாம் பண்ணுவீங்களா? அவங்க இடம் கோர்ட்டு சொல்லியாச்சு, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், தீபத்தை ஏற்றுவாது. அதை கேட்க நீ யார்? நீ இன்றைக்கி இருப்ப அரசாங்கத்தில், நாளைக்கு நீ போக போகிற தான் மே மாதத்துக்கு அப்புறம் நீ இல்லை அரசாங்கத்தில். ஏப்ரலோட இந்த ஒரு மாதத்தோட காலி. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துருவாங்க, நீதிமன்றம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்க முடியும்? ஒரு கோயில் விஷயத்தில், ஒரு பக்தி விஷயத்தில், மக்கள் கும்பிடக்கூடிய ஒரு முருகர் கடவுள், அதை போய் இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டானே முருக பக்தர், அதை பற்றி கவலை இல்லையா? திமுகவில் இருக்கிற முருக பக்தனே உனக்கு போட மாட்டாங்க. கோயில்களில் எவ்வளோ கூட்டம் வருது போய் பாருங்கள். திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ வருது, திருச்செந்தூரில் எவ்வளோ வருது, வடபழனியில் எவ்வளோ வருது, சுவாமி மலையில் எவ்வளோ வருது, எல்லாம் போய் பாருங்கள். அறுபடை வீடுகள்லேயும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குமிறான். அவ்வளோ பேரும் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவானா? கொஞ்சம் மனசாட்சி பார்த்து பேச வேணாமா?